நீ இந்த வீட்டோட மூத்த பையன்பா. உன்னை நான் எவ்வளவு மதிக்கிறேன் தெரியுமா? என் புள்ளன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றேன். உனக்கு எதுக்குப்பா இந்த திருட்டுத்தனம்? நீ இப்படியா வீட்டுக்கு வரணும்? ஐயோ, எனக்கு இத பார்க்கும் போது ரத்த கண்ணீர் வருது முத்தரசு. இல்ல சித்தி, நீ தப்பா எடுத்துக்காத. நான் வெளியில கூட தனியா பேசணுன்றதுக்காக தான் அவளுக்கு போன் வாங்கி கொடுத்தேன்னு, நீ தப்பா எடுத்து கூடாதுன்றதுக்காக தான் நான். இல்ல சித்தி, நான் தான் அவகிட்ட சொன்னேன், நீ சித்திக்கிட்ட பேசிக்காத, நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் போனை மறைச்சு வச்சிருந்தேன். அவ என்னடா போனை உன்கிட்ட. இல்ல, அவளுக்கு பேச வராது சித்தி. அவ ஏதாவது உளறி கொட்டி பேச தெரியாம பேசுறேன்னு வச்சுக்கோயேன், உனக்கும் வந்துடும். முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். அவளை கூப்பிட்டு போயிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கணும்ன்றதான் என்னோட எண்ணம் சித்தி. ஆனா அது நைட் ஆயிடுச்சு இல்லையா, அதான் காலையில கண்டிப்பா கூப்பிட்டு போயிட்டு மன்னிப்பு கேட்க வச்சிருப்பேன் சித்தி. அப்படிலாம் ஒண்ணு நான். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ஏப்பா, நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? நேத்து பேசிட்டு கொஞ்சம் கூட தப்புங்கிறத உணராம நேரா கிளம்பி உன்னை பார்க்க வந்துட்டா. உன்கிட்ட வந்து என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா இங்க நடந்த விஷயத்த அப்படியே சொல்லியிருக்க மாட்டா. அவளுக்கு சாதகமாதான் மாத்தி சொல்லி இருப்பா. ஆனா உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நீ என்ன பண்ணிருக்கணும்? பதறி அடிச்சுட்டு என்ன தேடி ஓடி வந்திருக்கணும். சித்தி என் பொண்டாட்டி பண்ணது தப்பு, அவளை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு கேட்க வச்சிருந்தேன்னா அப்ப நீ என் புள்ள. அவ கேட்ட மன்னிப்பைய நான் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேப்பா. ஆனா நீ என்ன பண்ண? ஆக்க வேண்டாம், அறுக்க வேண்டாம், பொண்டாட்டி தாயே அழகிருந்தா போதுமடி, பொண்டாட்டி தாயேன்னு ஜாலியா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அம்மாவை திட்டினதுக்கு ட்ரீட் வச்சுட்டு செல்போன் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் வீட்டுக்கு வராம ராத்திரி மில்லுக்கு போய் தங்க வச்சுட்டு மறுநாள் வீட்டுக்கு வந்து இவள வாசல்லையே இறக்கி விட்டுட்டு போறேன். கல்யாண தண்ணிக்கு இவ கட்டின புடவை நகை ஏதாவது இவளுக்கு சொந்தமானது இருந்துச்சா? அத்தனையும் ஊர்க்காரங்க மொத்த பேரும் போட்ட பிச்சை காசுல வாங்கினது தானே. இவ பிறந்த வீட்டுல இருந்து என்ன சீர் கொண்டு வந்தா? அப்படி இருக்கும் போது இவள பிச்சைக்காரின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? ஒரு தடவை இல்ல 1000 தடவை சொல்லுவேன், இவ பிச்சைக்காரிதான், பிச்சைக்காரிதான், பிச்சைக்காரிதான்.
கொஞ்சம் பொறுமையா. யாரும் பேசாதீங்க என்கிட்ட. அதுக்கு நான் செத்து போயிடலாம். சித்தியை நான் எதிர்த்து பேசிட்டேனே. மாமா, சாரி முத்து மாமா, என்ன மன்னிச்சிடு. எல்லாமே என்னால தானே. நான் இது நடக்க கூடாதுன்னு தான் பயந்தேன். ஆனா இது நடந்துருச்சு. இது பாரு வெண்ணிலா, சித்தி உன்னை இப்படி பேசிருச்சுன்றனால நீ குறைஞ்சு போயிட்டேன்னு ஆயிடாது. எனக்கு புரியுது முத்து மாமா. ஆனாலும் அவங்கள ரொம்ப கோவப்படுத்தினதுனால தான் அப்படி எல்லாம் பேசினாங்க. தப்பு என் மேலயும் இருக்கு. இல்ல சித்தி என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது, நானும் சித்தியை தப்பா நினைச்சிடக்கூடாது, அது மேல கோவப்படக்கூடாதுன்னு எவ்வளவு முயற்சி பண்ண. அது பாட்டுன்னு ஒரு வார்த்தையை விட்டுருச்சு. அது என்னால ஏத்துக்க முடியல வெண்ணிலா. உன்னை போய் அது உன்னது பிச்சைக்காரின்னு சொன்னே அது என்னால் உனக்கு முடியல. என்ன மீறி கோவம் வந்து சத்தம் போட்ட சித்திய கத்தி. இது வரைக்கும் சித்தி அப்படி சத்தம் போட்டதே கிடையாது. நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும், யோசிச்சிருக்கணும். நடந்ததெல்லாம் பார்க்கும்போது என் மேல்தான் தப்பு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னை சுத்தி எல்லாமே இருந்துச்சு, எல்லாருமே இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை. எனக்கு நீ யாருமே இல்லைன்னு யோசிச்சிருக்கேன். உண்மையான அன்புக்கு ஏங்க இருக்கு. சொல்ல போனா அன்புக்காக பிச்சை கேட்டிருக்கேன். என்ன முத்து மாமா, உனக்காக யாரும் இல்லையா? நாங்க எல்லாம் இருக்கோம். ருத்ரா இருக்கா. நீ எதுக்காக அனாதை அது இதெல்லாம் பேசுற? இதை பாரு வெண்ணிலா, சித்தி இந்த மாதிரிலாம் பேசிடுச்சு நீ மனசுல இதை வச்சுக்காத. இந்த வீட்டுல எல்லாரும் உன்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டாங்கல்ல. நீ யாருன்னு உனக்கு நான் காட்டுறேன். இந்த வீட்டுல உனக்கு உரிமை இருக்கு வெண்ணிலா. அந்த உரிமை உனக்கு கிடைக்கும். நம்ம நீ என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். என் சந்தோஷங்கிறது எப்பவுமே உன் கூட இருக்கிறது தான் முத்து மாமா. ஆனா நீ என் கூட இருந்தாலும் நீ எப்பவும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும் முத்து மாமா. நான் மட்டும் இல்ல, நம்ம 2 பேருமே இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம். நீ உன் வாழ்க்கைய வாழணும் வெண்ணிலா. 3 உரிமையோட இந்த வீட்டுல நீ இருக்கணும். அப்ப யாரோட என்ன கேட்கறாங்க நான் பாக்குறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். புரியுது முத்து மாமா. முழு எபிசோடையும் Zee5 இல் காணுங்கள்.